மறந்துட்டேன். இது வார்ம் அப் இல்லையா? இது என்ன முடியாவுண்டுதால கத்து. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடுத்த ஜம்பிங்க. சரி, இந்த இடத்துல அது அடிக்க கூடாம கை வைக்கிறது. டிப்ரெஷன். இதுக்கு மட்டுமே ரஹ்மான் நீங்க செய்தாருங்க. கிக் பேக். அண்ணா அப்படி வாங்க. இது ப்ராப்பரா இல்ல, நீங்க செய்யல. இது நான் செய்ய வராது. மன விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கிக் பேக் செய்யும். செஞ்சு காட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா ஆங்கிள் மூவி. சவுண்ட் இருக்கு. வா புது லேஸ் நான் வாங்கி தாரேன். சாணி மிதிக்காம விட மாட்டீங்களா? சரி, அடுத்தது வார்ம் டவுன். ஸோ வார்ம் டவுன் வந்து நீங்க ஓடைக்க வந்து உங்களோட நர்வ் அந்த உள்ள கணக்கு நரம்புகள் அல்லது அந்த பெயின் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ஜாயிண்ட் பெயின் ஆயிருக்கும். அதை வந்து ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ஜாயிண்ட் பெயின் ஆயிருக்கும். வாவ், ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ஜாயிண்ட் பெயின் ஆயிருக்கும். ஹார்ட் பம்பிங் எல்லாம் பையில இருக்கு, கையில இருக்கு. சரியா? அப்ப அதை என்ன செய்யணும்? பிளட் பம்பிங் பையில இருக்கும், ஹார்ட் பம்பிங் கையில இருக்கும். இதண்ட போறீங்க இல்ல கோஜே இல்ல நம்ம கோச் சப்பாத்து போடுறான்ல தனியா மேல வடிவா இருந்து போடல. அது ஏன்னா முடியலுக்கு போட்டுவாங்க, அதெல்லாம் மடிக்கலாம். வந்து அந்த எனக்கு குளுக்கோஸ் அந்த காப்பாத்தில உயிர் சேர்ந்த இவர் தான். எல்லாருக்கும் குளுக்கோஸ் ப்ரொவைடர். வாங்க குளுக்கோஸ் ப்ரொவைடர். நிறைய வரீங்களா? அப்படிதான் நடக்கணும். ஹலோ மக்களே, இன்றைக்கு ஃபைனலி எங்களோட கோச்சையும் பிடிச்சிட்டோம். மழையும் ஒரு கொஞ்ச நேரம் விட்டு இருக்குது. அப்போ நாங்கள் அந்த கேப்புக்குள்ளே வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. இப்போ நான் உங்களுக்கு ப்ரௌட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் கோச் மிஸ்டர் கஜனிதன். இவர் தான் எங்களோட கோச். இவர் வந்துட்டு இன்றைக்கி என்ன எங்களுக்கு சொல்லித்தர போகிறாருன்றது அவர்கிட்ட கேட்க போகிறோம். நான் சொன்னது என்னென்னா, இன்னும் ஒரு குட்டி பொம்மை பொண்ணு வேணும், நோமெல்லாம் நடக்கிறேன்டா, என்ன செய்யணும் சொல்ல சொல்லி. இப்போ அதை அவர் என்னென்ன செய்யணும் அதுன்றதை அவர் சொல்ல போகிறார். ஓகே, இப்போ உடனே போக மாட்டேன், நாங்களும் கேட்போம். சரியா? சொல்லுங்க கோச். கட் பண்ணிட்டாங்க, நான் கேட்கணும். சரி, இப்போ நார்மலாக வார்ம் பண்ணுறது எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் உங்களோட பாடியை வந்து ரெஸ்ட்டாக வச்சுட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களோட பாடியை வந்து ரெடி பண்ணுறது. அதாவது நார்மலாக உங்களோட பாடியோட டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறத வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் வார்ம் அப்பாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வார்ம் டவுன் என்னென்னு சொன்னால், நீங்கள் மெயின் ஒர்க் அவுட் வந்து செய்து முடித்த பிறகு உங்களோட ஹார்ட் பம்பிங் என்ன செய்யணும்னு சொன்னால் ஹையில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களோட பிளட் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்க போகுது. அப்போ அதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சடனாக வந்து ஒரு ஒர்க் அவுட்டை நான் நிப்பாட்டிட்டேன்னு சொன்னேன். உங்களோட மெயின் ஒர்க் அவுட்டை வந்து நிப்பாட்டிட்டேன்னு சொன்னேன். நீங்கள் ஓடுறதா இருக்கட்டும், அல்லது ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், அல்லது ஹலஸ்தனிக்காக இருக்கட்டும், ஸ்கிப்பிங்காக இருக்கட்டும், பட் வெயிட்டு ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், மேபி இட்ஸ் ஒரு உங்களோட உடம்புக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை கொண்டு வரும். விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு சுழுக்குகள் அப்படி ஏதாவது வந்து கொண்டு வரலாம். அப்போ வார்ம் அப்பும் வார்ம் டவுனும் வந்து நீங்கள் என்டையராக என்ன ஒரு ஒர்க் அவுட் வந்து செய்கிறாண்டாலும் வந்து அது வந்து கட்டாகும். ஸோ வார்ம் அப்பில் வந்து ஸ்ட்ரெச்சஸ் இருக்க போது, அடுத்த மொபிலிட்டி இருக்க போகுது. ஸோ மொபிலிட்டின்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், உங்களோட ஜாயிண்ட்டை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இந்த கையில் இது வந்து ஜாயிண்ட்டுன்னு சொன்னால் இதை வந்து ஃபுல் ரொட்டேஷன். ஸோ இது வந்து எனக்கு என்னதான் இருக்க போதுன்னா மொபிலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஹிப்ன்னு சொன்னால் அந்த ஹிப்புன்ற ஜாயிண்ட்டை வந்து மொபைல் ஃபுல், அதாவது 360% வந்து நான் என்ன செய்யணும் ரொட்டேட் பண்ணுறது வந்து மொபிலிட்டின்னு சொல்லுவேன்.
ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லிக்க வந்து நார்மலாக ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்ல நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு சொல்கிறது என்ன தெரியும், ஒரு பேண்டை வந்து இழுக்கிறீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரெச். அப்போ உங்களோட கை வந்து இவ்வளோ தூரம்னு சொன்னால் இதை நான் மடக்கிறேன்னு சொன்னால் இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஒரு வார்ம் அப் வார்ம் டவுன்ஸில் வந்து மொபிலிட்டிஸும் இருக்க போது, ஸ்ட்ரெச்சஸும் இருக்க போகுது. ஸோ அதில் வந்து கணக்கு இருக்கும், டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு இருக்கும். ஸோ டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஆல்வேஸ் அப்படி இருக்குமென்னு சொன்னால் வார்ம் அப் பண்ணேக்க வந்து செய்யப்படும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டெக்னிக், அது நான் சொல்கிறது சரியானு தெரியல, ஸ்ட்ராட்டஜிக் டெக்னிக்கை நான் நிற்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் ஆல்வேஸ் வார்ம் டவுனில் வந்து செய்வோம். ஸோ இப்போ நாங்கள் கதைக்க போகிற எல்லா ஸ்ட்ரெச்சஸுமே வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் நார்மலான பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸ். ஸோ நீங்கள் ஒரு ரன்னிங்கோ அல்லது ஒரு சும்மா நார்மலாக கொஞ்சம் தூரம் ஓட போகிறீங்க அல்லது நார்மலாக கொஞ்சம் தூரம் நடக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெச்சஸ் ஓகேயா இருக்கு. இதே நீங்கள் வந்து ஹை வால்யூமில் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து போடணும், அதாவது இன்டர்மீடியட்டாக போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்ண போகிறீங்க அல்லது ஜிம் செய்ய போகிறீங்க, அது அல்லது மேரதன் வந்து கூட தூரம் 41 கிலோமீட்டர் மேரதன் ஓட போகிறீங்க, அந்த ஹெவியான வால்யூம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அல்லது செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட அட்வான்ஸில் வந்து வார்ம் அப் அண்ட் வார்ம் டவுன்ஸ் வந்து செய்யும். சரியா? ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் விளங்கினது, கொஞ்சம் விளங்கி இல்லை. ஆனால் இதெல்லாம் விளங்கோன்னு கூட்டி கொண்டு வந்து 2 ஜந்துவும் இருக்கிறாங்க. இந்தா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? என்ன வார்ம் அப் செய்யாமலே வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நான் நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் விளங்கி இல்லை, கொஞ்சம் விளங்கினது. இப்போ இனி வந்துட்டு வார்ம் அப் சூடேற்றி என்ன காலையில் இது சூடேற்றி ஒர்க் அவுட் போயிட்டு சூடாக்கி பூம். சரி வாங்க. விளங்கல, நீங்க 2 பேரும் வேண்டாப்பா, வந்தீங்க வாங்க வார்ம் அப் செய்ய. ஓகே, இப்போ வந்துட்டு வார்ம் அப் வார்ம் டவுன் இதை கரனால சொல்லிக்கிட்டு இன்னும் செய்யல. இப்போ வந்துட்டு எங்கட கோச் நீங்க தான் செய்யணும். ஸோ முதலாவது வந்து நின்ற இடத்துல ஜம்ப் பண்ணுறது அல்லது நின்ற இடத்துல வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து உங்களோட பாடி வந்து ஃபுல்லாக பிளட் ஃப்ளோ பண்ணப்படும். ஸோ முதலாவது அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஜஸ்ட் ஒரு 1 minute அல்லது 30 செகண்ட் வந்து என்ன செய்யணும்னா ஜஸ்ட் உங்களோட காலில் லேண்டில் படாமல் ஜம்ப் பண்ணுவோம். இப்படி ஜம்ப் பண்ணுவோம். முடியும். இது கொஞ்சம் ஹெவியே, கொஞ்சம் பெருசாக கதைச்சா தான் கேட்கும். இதுக்கு முதல்ல வேற ஒரு வார்ம் அப்பும் செய்ய தேவையில்லை. நீங்கள் முதல் ஜம்ப் பண்ணுங்க, அதை பிறகு பார்த்து. ஐயோ இது பெரிய ஹெவி ஒர்க் அவுட் இருக்கு. இவர்தான் மாடு, இவர் மாடு. இந்த முடிய இந்த வார்ம் அப்புக்கு ஒத்துழைப்பு தரது இல்ல. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. முடி வந்துட்டு இந்த ஒர்க் அவுட்டுக்கும் வார்ம் அப்புக்கு ஒத்துழைப்பு தராதால இறக்கி கட்ட போறேன். காணுங்க முடியல. ஓகே, அடுத்தது ஜம்பிங் ஜாக். இப்பதான் ஜம்ப் பண்ணேன். ஐயோ மீண்டுமா வரையாரு கோச். அந்த மாடு குழம்ப போகுது. நீங்க செய்யுங்க. இந்த இந்த பொம்மை மட்டும் அவசியம் மட்டும் வேறங்க. எனக்கு இவ்வளவுக்கு எல்லாம் எனர்ஜி இல்லை, நான் இப்படி வந்து செஞ்சுவேன். நீங்க செஞ்சு காட்டுங்க கோச். இருக்கா நீங்க முதல் ஜம்ப் பண்ண இருக்கீங்க தானே, அதான் திரும்பி இது இருக்க. இது இல்ல ஜம்பிங் ஜாக்ன்றது இது. சரியா? இது 30 செகண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். சில பேர் 1 minute 1.5 மட்டும் செய்யலாம். சரி, ரைட். அடுத்தது வந்து கிக் பேக். சரியா? இந்த பட்டுக்கு இது கிக் பண்ணு. நார்மலா ஓடேக்க வந்து இந்த ஆங்கிள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமன்றபடியா அதை வந்து 360ல இது நான் செய்வேன்.
அதாவது இப்படி இல்லை, அது வந்து 360 ரொட்டேட் ஆகும். இங்கே அந்த குழம்பு சட்டிக்கு நாங்க அப்படி வலிக்கிறோம். அதே மாதிரி மெட்டக்கா இது கொஞ்சம் சுகமா இருக்கு. புத்தால மாதிரி 30 seconds நீங்க 1 minute செய்ய போறதாலும் செய்யலாம். ஐயோ இது கொஞ்சம் நோவுது. இது ஆட்டக்கூடாது, சாயாதம்மா, சாயவும் கூடாது. இது அடுத்த வந்து நீ இது கொஞ்சம் எனக்கு கஷ்டமான விஷயம். அதே மாதிரி ஒரு வட்டம் இப்படி ஏண்டா அடுத்த இப்படி. என்ன நீங்க நின்று ஸ்ப்ரிங் மாதிரி சுத்திட்டு மாட் பேக்ரவுண்ட்ல வர்றது ஓகே தானே? நீட்டா ஃப்ரெண்ட் கருப்பு அவருக்கு வார்ம் டவுன் சொல்லி கொடுங்க. ஸ்டூடெண்ட் நம்பர் 1, ஸ்டூடெண்ட் நம்பர் 2, ஸ்டூடெண்ட் நம்பர் 3, என்ன செஞ்சது? ஸ்டூடெண்ட் நம்பர் 4, கருப்புசாமி, ஸ்டூடெண்ட் நம்பர் 5, சரியா? ஸ்டூடெண்ட் நம்பர் 6. இதுல இருக்கு அடுத்தது கை. ஓடிட்டு கை உடைய பாடி ஃபுல்லா தான் செய்யணும். நம்ம ஃபுல்லா தான் போவோம். இந்த கேள்வியெல்லாம் கேட்டு அடுத்தவங்க வர மாட்டேன்னா ரைட். அதே மாதிரி இந்த தெரியாது உடனடியாக கேள்வி கேட்டு நாங்க மூட்டுல சத்தம் வருது. கீச்சு கீச்சு. ரெண்டா ஓவர் எங்க சொல்லுங்க. ஸ்டூடெண்ட் நம்பர் 7, 8 காட்டுங்க. அவங்க வந்துட்டு டிசிப்ளின் இல்லாத ஸ்டூடெண்ட் நம்பர் 7, ஸ்டூடெண்ட் நம்பர் 8. நான் இப்ப புஷ் அப் போறேன். புஷ் அப் புஷ் அப் அடுத்தது வந்து ஆ வொர்க் அவுட் இல்ல, அது உங்க அம்மா ஐயோ உங்களுக்கு அது வொர்க் அவுட் தான். 90 ஹிப் ரொட்டேஷன், 99 ஹிப் ரொட்டேஷன் இதெல்லாம் இருந்து நேரம் என்ன பராசை சிங்கிச்சா 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 சிங். ஹிப் ரொட்டேட் ஆகும். நீங்க ரன் பண்ணிக்கே நடக்கே வந்து ஹிப் எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்கோ அவ்வளவுக்கு நல்லது. நான் எல்லாம் கிடாங்க கொண்டு வரேன் அப்படி செய்து சரியா வருது. இல்ல இல்ல இது 90ல இருக்கா? அதே மாதிரி இது 90ல இருக்கா? நான் சொல்றேன். இதான் 90. இது கொஞ்சம் உள்ளுக்கு போகணும், இது கொஞ்சம் உள்ளுக்கு போகணும். ரைட். அது கொஞ்சம் வெளியே வரணும். இப்ப நீங்க நேரா இருக்கணும். இந்த காலத்துல வரும். இந்த காலுக்கு நேரா பார்த்த மாதிரி இருக்கு. ரைட். இப்போ கால் கையை பின்னால வச்சு அதே மாதிரி அது பிரச்சனை இல்லை. அப்படி வர்ற பிரச்சனை வராத மாதிரி செய். அதுக்கு ஏதாவது கிட்ட வை கையை தூர வைக்க வேணாம், கிட்ட வச்சிங்கன்னா சரி. அக்குரேட்டா இல்லை இல்லை 10 to 10 நான் இப்போ சரியா செய்யணும் இல்லை, 2 to 8 கூட செய்யலாம். வாங்க புரியுதா? ஒரு இடத்துல நீங்களாம் முன்னுக்கு போய் கை எட்டுது இல்ல, கை எடுபடுதண்ட எடுத்து போய்கிட்டு, கை எடுத்து போய்கிட்டு இருக்கிறது. அப்படி வச்சுட்டு செய்யறா செய்துக்காரங்க இஞ்சி போய் இது நானே செஞ்சேன். இந்த அவன் தான் கொஞ்சம் கிச் அடிச்சிருப்பாப்ல. ஒரு புளிப்பு சொல்லுங்க இவங்களோட ஒர்க் அவுட்டை பற்றி ஓவர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே. என்னமாங்க செய்துக்கிட்டு இருக்கு? என்னமாங்க சத்தம்? அதே மாதிரி மற்ற பக்கம் மூவ் ஆயிருக்க திருப்புறது ஃபுல்லா திரும்பணும். ஓஹோ செத்துட்டா. கரண்ட்ல அடிபட்ட பள்ளி மாதிரி ஆயிட்டாங்களே. சரியா? இது சார். அடுத்தது வந்து glutes bridge ன்னு சொல்லுங்க. அப்படியே பாருங்க. glutes bridge. இந்த முழங்கால நீங்க எவ்வளவு தூரம் உள்ள முடியுமோ அவ்வளவு மடிச்சு பண்ணி மேல எழும்பு. ஆனா நான் பேசணும் இதுக்கு எல்லாம் படுக்க விடாதீங்களா? இந்த அப்படி
கைய வச்சோம். கையை வச்சிருக்கோம். கை எந்த கை இதுல வச்சிருக்கு புஷ் பண்ணி சுகம் இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா. நீங்க செய்யறது இல்லை, இதோட நல்லா மேல வரும். மேல பண்ணாக்கி இந்த லோ பேக் எல்லாம் அப்படி அமர்த்தப்படும். இப்படியே சும்மா இருக்கிறதா? 1 செகண்ட் இது சிட்டு. 1 மினிட் இருக்காங்க. நானும் செகண்ட் திருப்பி நீங்க அந்த காலை உள்ள கொண்டு வர எனக்கு நல்ல மேல புஷ் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து ஹிப் ஹர்ட். ஹிப் ஹர்ட் சரியா? ஹிப் ஹர்ட்ல அங்கல ஹர்ட்ல தோறா தெரியும் தானே? ஜம்மணி பாஞ்சு முதலாவது இதுதான் இப்படித்தான் பாருங்க. காலை அப்படி தூக்கிட்டு இதுல கேட்டில் இருக்கணும், ஒரு தடை இருக்குன்னு வைங்களேன். ரைட், இப்படி மூவ் ஆகி வளத்தோட ஸ்டாப் பண்ணி திருப்பி அப்படியே கொண்டு வரும். உங்களால் அவ்வளவு தூரம் கொண்டு அடியாரவாசியோட போயிட்டு வைங்க. இப்படி கொண்டு வந்து திருப்பி அப்படியே கொண்டு ரோட்டேட் பண்ணு. வந்தாண்டா பால்காரே. இது வந்து இந்த ஜோயிங் இதே வந்து நான் நடந்து செய்யலாம். இல்ல அந்த அளவுக்கு. ஓகே, சோ இது வளாம் வந்தாம போவோம். சூப்பர் அட்வான்ஸ். நீங்க வார்ம் டவுன் செய்யணும். பிடிச்சிட்டோம். வார்ம் பிடிச்சிட்டீங்களோ? இங்கே இதுல 4 ரவுண்ட் ஓடிட்டு வந்துட்டு வார்ம் டவுன் செய்யுங்க. சரி, எனக்கு அனி போய் ஓடிட்டு வா. எரிமலை எப்படி பொறுக்கும். ஓட போறீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வார்ம் டவுன் பண்ணி போவோம். வார்ம் அப் பண்ணி கழிச்சால வார்ம் டவுன் பண்ணணும். அதுதான் வார்ம் அப் பண்ணிட்டேன். வார்ம் அப் செய்யவே இல்லை நீங்க. இவன் வார்ம் அப் செஞ்சிட்டான். ஜானியம் உலக 2 போட்டி தெரியுறாங்க. சரி, ஏன் தெரியும்? வார்ம் டவுன். ஓகே, சிப்பிங் கைரை கொண்டு வந்து சிப் பண்ண விட்டுருக்கலாம். நான் கொஞ்சம் கலைச்சிருக்கேன். இந்த கொண்டு வந்துருப்பேன். இல்ல ஜாமான் ஒரு காலேஜ் என்ன முடிய ஒத்துல தரது இல்ல. மொட்டை அடிச்சு அதுல வந்து அண்ணா இப்ப ஹெல்மெட் எடுத்து போட்டாரு. ஹெல்மெட் எடுத்து போட்டு அத்தனையும் கிரைண்ட். பாருங்க, அந்த லேசா படத்துல விவேக் தெரியும். சொல்லுங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? மழை வந்ததால நீங்க எப்படி நிக்கிறீங்களா? ஓகே, காட்சி வந்துச்சு. இதுல இருந்து அவ்வளவு தூரம் போய் வந்துட்டு பாத்தீங்கன்னா மலைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு நிக்கிறாங்க. சரியா? மெயின் ஒர்க் அவுட் முடிச்ச பிறகு உங்களோட பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அதாவது வார்ம் அப் பண்ணக்கு என்ன செய்றீங்கன்னு சொன்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி ஹார்ட் பீட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட மெயின் ஒர்க் அவுட் முடிச்சு அது முடிஞ்ச பிறகு நீங்க சடனா வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக பண்ணணும். இப்போ நார்மலா நீங்க 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடுறீங்கன்னு சொன்னா கடைசியா ஒரு 1 கிலோமீட்டர் அல்லது 1/2 கிலோமீட்டர் என்ன செய்யணும்னு சொன்னா முடிச்சுட்டு நடக்கும். அப்போ நடக்கத்தான் மெல்லமா நடக்க அது என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட பாடி வந்து நார்மல் மோடுக்கு வரும், அதாவது ரெஸ்டிங் மோடுக்கு வரும். இந்த ரெஸ்ட் மோட் வந்த அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா வார்ம் டவுன் செய்யணும். இப்போ வார்ம் டவுன் செய்யறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஓடைக்க வந்து உங்களோட ஜாயிண்ட் ஆர்கேட்டும் அல்லது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தது. இப்போ அதை வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறதா வந்து வார்ம் டவுனாக இருக்குது. இந்த வார்ம் டவுனுக்கு என்ன சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜிக் சம்திங் ஏதோ ஒன்று வரும். அது நீங்கள் அந்த வீடியோ கீழே போட்டு விடுவோம்வா ரைட்டா? இப்போ டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங் மாதிரி வார்ம் அப்பில் வந்து கூட டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங் இருக்கிற மாதிரி வார்ம் டவுனில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெக்னிக் ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து நார்மலாக அந்த என்ன சொல்றது இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. சரியா? அப்போ முதலாவது வந்து என்னன்னு சொன்னா டோஸ் டச் பண்ணுவோம். டோஸை டச் பண்ணுவோம். முழங்கால் மடிக்காம குனிஞ்சு உங்களால குனிஞ்சு சுகத்துறோம். அண்ணா உலகி விட்டார். ஓகே, ஸோ பரவாயில்ல பண்ணுவோம். இப்போ இங்கே இது செய்ய உங்களோட ஹேம்ஸ்ட்ரிங் வந்து ஃபீல் ஆகும். ஹேம்ஸ்ட்ரிங் வந்து இழுப்பாங்க. சரியா? இழுபடுதா? செய்யவே இல்லை, இழுபடுது. அடுத்தது வந்து லையிங் க்ளூட்ஸ் சொல்லுவோம். சரியா? அது அப்படி இந்த கூட
இது செய்து அதான் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் புஷ் பண்ணலாம்னு பாருங்க. இப்படி இருந்துட்டு குரலி வித்த கைஸ் அண்ணன் கைத்து மேலே நடக்கிறாப்ல. க்ளூட்ஸ் ஆவின் ஸ்குவாட் இந்த ஸ்குவாட் எல்லாம் வந்து வரும். சரி, அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க முன்னுக்கு படுத்து சரியா இதை புஷ் பண்ணணும். அப்ப அது வந்து இதை வந்து இந்த பாதம் இருக்குதான், இந்த பாதத்தை நீங்க எவ்வளவு தூரம் பட்டில் அமர்த்த முடியுமோ அப்படி அமர்த்திட்டு வந்து இது ஸ்டெப் முன்பக்கம் விழுபடும். சரியா செய்ய போறீங்க. ஓகே பாத்துட்டீங்க தானே, அதுதான் அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது ஹாஃப் மசில்ஸுக்கு ஒரு வோல் ஒன்று இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வோல்ல கால் அமர்த்திட்டு புஷ் பண்ணலாம். வோல் இல்லாட்டி இதை எப்படி புஷ் பண்ணணும், இப்படி இதை எப்படி மேலே மேலே கொண்டு வர ஃபீல். இதுல எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகுதோ அவ்வளோத்துக்கு புஷ் பண்ணுவீங்களா? இது 2 காலையும் செஞ்ச சரியா அப்படியும் செய்யலாம். அங்க அது செஞ்சு காட்டுறேன் பாருங்க, திருப்பி பாருங்க. கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். சரியா சொல்ற இல்லடா பிடிச்சி இதை இழுக்குற அப்பதான் இதுக்கு இழுபடும். பின்ன இதுக்கு மிஞ்சி இது வெறும் இல்லையே. அதுதான் ஸ்ட்ரெச். கொஞ்சம் கொஞ்சம் இழுக்குறடா. இன்னும் பழக்கணும். அது இது ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். புரா ஸ்ட்ரெச். அதாவது நார்மலா எடுத்து கை ரெண்டையும் வச்சுட்டு இந்த முழங்கால் வந்து கை ரெண்டு கையும் கொடுத்துட்டு கால் நேரா இருக்கணும். இங்க வந்து மேல வந்து காட்டு. இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே அதே மாதிரி 2 காலுக்கும் செய்யறது. சரி, எந்த காலுக்கும் அப்படியே செய்யும். எப்படியே பழகினீங்கன்னா நல்லா. சரியா, அடுத்தது வந்து வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச்னு சொல்லி இந்த கைக்கு நேரா இது இருக்கு. சாரி, இந்த கைக்கு நேரம் இந்த கால் வரும். கால் பின்னங்கால் மடிக்காம வடிவ காட்டுறீங்க தானே. இந்த முழங்கால உங்களால வந்து எவ்வளவு புஷ் பண்ணுங்க புஷ் மழை வருது. செய்து ரிலாக்ஸ் ஆயிரும் உடம்பு. அதுக்கப்புறம் நீங்க உடை இருக்கே செஞ்சு முடிச்சாரு விட்டு போயிட்டேன். ஓகே, இனித்தான் அஞ்சலி எல்லாரும் கோச்சுக்கு கை தட்டி விடுங்க. கேரு கேரு. சரி, சந்தோஷம். அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இங்கீதம் இல்லை பாருங்க. எல்லாம் முடிஞ்சா பிறகு கையும் தட்டையில ஒன்றும் தட்டையில தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீடா நடந்து வந்துருக்கிறார் இருக்குறா. நீ வார்ம் டவுன் ஆகட்டும். அவன் வார்ம் அப் செஞ்சு வாக்கிங் போத்துக்கிட்டான். ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளவு தான். இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சு நோட் பண்ணி வச்சு செஞ்சுட்டு மேரதன் ஓட போறீங்கன்னா ஓடுங்க, இல்லாட்டி கால் சொல்லிக்கிட்டேன். இது செய்தா போல மட்டும் மேரதன் 41 கிலோமீட்டர் ஓடிடல. அதுக்கு பயிற்சி வேணும். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பயிற்சி பண்றோம். நான் 41 கிலோமீட்டர் ஓடல, எங்களோட கோச் 41 கிலோமீட்டர் ஓடுறார். ஃபுல் மேரதன் கம்ப்ளீட் பண்றார். இப்ப அப்படியே போய் வீட்டை போகணும். ஆனா நான் ஒரு எடிட்டர் இல்ல, நல்ல எடிட்டர் இல்ல. அது தெரியும் உங்களோட வீடியோ பார்க்க. மோஷனல் டேமேஜ் ஆப்பா. பாருங்களா இவ்வளவு இந்த மழைக்குள்ளையும் உங்களை காப்பாற்றணுமென்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் வந்து நான் மட்டும் இல்லை, அந்த 2 பிஞ்சு குழந்தைகள் எங்களோட கோச் வார்ம் டவுன் செய்றீங்க. அதுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்கள் வரா, மசில் சோர்னஸ் ஒன்றும் இருக்கு. போக கண்டு கொடுத்துட்டு இருப்பாரு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நான் கால் பண்ணி சொல்லுவேன். என்னோட கோச்சுக்கு அவ்வளவு வெறி. அதேதான், எனக்கு அவ்வளவு வெறி. சரி, முடிச்சுக்கோமா? ஓகே, இப்போ முடிச்சுக்கோம். எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய். See you.